இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் நேற்று ஆரம்பிச்சிச்சு. ஸோ இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து இங்கிலாந்து ஓப்பனர்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பென் டக்கெட்டும் ஜாக் ரேலி ரெண்டு பேருமே சூப்பராக விளாண்டாங்க. நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க. ஸோ 10 ஓவருக்குலாம் ஒரு 60 ரன்னுக்கு மேலே அடிச்சிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆக்ஷனுக்கு வந்துட்டார். ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸை நல்லா நெகோஷியேட் பண்ணி சூப்பராக விளாண்டாங்க. ஸ்பின் வந்ததுக்கப்புறம் திணற ஆரம்பிச்சிட்டாங்க. அஸ்வின் வந்த உடனே பென் டக்கெட் விக்கெட்டை எடுத்துட்டாரு. அஸ்வின் வந்தார். ஸோ அஸ்வின் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்கெட் விழுவ ஆரம்பிச்சிச்சு. ஸோ பென் டக்கெட் அவுட் ஆனதுக்கப்புறம் ஜாக் ரேலி கொஞ்சம் நல்லா தான் விளையாடிட்டு இருந்தார். ஜோ ரூட் வந்தார். ஸோ அவருமே நல்லா தான் விளாண்டாரு. ஓலி போப் பார்த்தீங்கன்னா வந்தோடனே போயிட்டாரு. ஸோ ஜடேஜா அண்ட் அஸ்வின் ரெண்டு பேருமே செமையாக போட்டாங்க. பேஸ்டோ கொஞ்சம் நேரம் நினச்சி விளாண்டாரு. ஜடேஜா அண்ட் அஸ்வின் மூணு விக்கெட் எடுத்திருந்தாங்க ரெண்டு பேருமே. ஸோ அவங்களோட ஸ்பின்னுக்கு இங்கிலாந்து பேட்ஸ்மேனால் ஒரு ஆன்சரே சொல்ல முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க பேஸ்பால் கிரிக்கெட் தான் விளையாடுவேன்னு அடம் பிடிக்கிறாங்க. ஸோ இந்தியன் கண்டிஷன்ஸில் அந்த மாதிரி விளாண்டிங்கன்னா நீங்கள் ஒரு நாள் கூட நிற்க மாட்டீங்கிறதுக்கு இந்த மேட்ச் தான் எக்ஸாம்பிள். 246 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ மீதி அக்சர் பட்டேல் 2 விக்கெட் அண்டு ஜஸ்பிரித் பும்ரா 2 விக்கெட் எடுத்துட்டாங்க. ஸோ ஆல் அவுட் ஆகிட்டாங்க 246க்கு. அதுக்கப்புறம் இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் வந்தாங்க. ரோஹித் சர்மா அண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர் பேஸ்பால் விளாட்றாரா என்னன்னு தெரில, அதிரடியாக விளாட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா நிதானமாக ஒரு ரெண்டில் விளையாடிக்கிட்டு இருந்தார். பட் ரோஹித் சர்மா 25 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டார். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஃபர்ஸ்ட் 50 போட்டு சூப்பராக இன்னிங்ஸை விளையாடிட்டு இருக்காரு. கண்டினியூ பண்ணிட்டார் ஃபர்ஸ்ட் டேயில். ஸோ இந்தியா இந்த மேட்ச்சில் இன்றைக்கி செகண்ட் டேயில் லீட் அடிச்சிருவாங்க அப்படின்னு தான் பார்க்குறோம். ஸோ லீட் எவ்வளோ ரன் அடிக்க போகிறாங்கன்னு தெரில. இன்னிங்ஸ் வெற்றி பெறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக பென் ஸ்டோக்ஸ் மட்டும்தான் நின்று விளாண்டாரு. அவர் ஒரு 50 போட்டிருந்தார். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டே. ஸோ செகண்ட் டேக்கு வெயிட் பண்ணுவோம். இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மேட்ச் எப்படி போகும்னு